ஹலோ வணக்கம். இப்போ நம்ம வீடியோ ஒரு மாசி கருவாடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன். இதுதான் மாசி கருவாடு. இந்த கருவாடை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா இடிச்சுக்கணும். இந்த மாதிரி பக்குவமாக ஒரு உரக்கல்ல போட்டு இடித்து வச்சுக்கணும். இடித்து வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் வெட்டி வச்சுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, ஒரு 5-6 வத்தல், ஒரு சின்ன பெரிய தக்காளி, அதுக்கு ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு சின்ன பத்தை தேங்காய், கொஞ்சம் சீரகம். இவதான் மாசி கருவாடுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாசி, இந்த சீரகம், இந்த வத்தல் இதை ஃபுல்லாக மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணணும். அது கூடவே இந்த தேங்காவையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பிறுபிறுன்னு கொண்டு வந்துடணும். தண்ணி ஊற்றக்கூடாது, பிறுபிறுன்னு பொடி மாதிரி இடித்து கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் மாசி கருவாடை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு அந்த வீடியோ உங்களுக்கு அடுத்து போடுறேன். பாருங்க, மாசி, சீரகம், வத்தல் இவ்வளோத்தையும் போட்டு இந்த மாதிரி பொடி மாதிரி திரிச்சு கொண்டு வந்துக்கணும். இப்போ அதுக்கப்புறம் இது கூட நம்ம என்ன செய்யணும், தேங்காவை போட்டு மறுபடியும் கிரைண்ட் பண்ணிட்டு வரேன். இப்போ பாருங்கள், தேங்காய் போட்டு மாசியை நல்லா பிறுபிறுன்னு இந்த பக்குவத்துக்கு நம்ம என்ன செய்யணும், திரிச்சு கொண்டு வந்தாச்சு. இப்போ இனிமேல் மாசி செய்ய ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ கடாய் அடுப்பில் வச்சாச்சு. கடாய் சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிற வேண்டியதான். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சோல கடுகு, அந்த எண்ணெய் காயுதுக்கு கடுகு பொரிஞ்சப்பறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு இதில் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் வச்சு வச்சுக்கிறத இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுறோம். வெங்காயத்தை கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டி வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதக்கும் போது இது கூட கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தூள் உப்பாக இருந்தாலும் சரி, கல் உப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டோடனே இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையை தூவி விடணும். இதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற இந்த மாசி இதை நம்ம என்ன செய்கிறோம், அதில் போட்டு கிரைண்ட் பண்ண மாசி எல்லாம் எடுத்து சேர்த்து போட்டு இதில் நல்லா வதக்கி விட வேண்டியதான். நல்லா வதக்கி விட்டுட்டு நல்ல மாசி நல்லா கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக தக்காளியை தூவணும். இப்போ என்ன செய்கிறோம், மாசி வதங்கிக்கிட்டு இருக்கு. இது கூட இப்போ
சின்னதாக பொடிசாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோங்க, அதையும் சேர்த்து வதக்க வேண்டியதான். சிம்மில் வச்சுட்டே வதக்கணும். இந்த தக்காளியோட தோல் வந்து தக்காளி வந்து கலண்ட பிறகு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதான் பதம். நம்ம அப்பப்போ மாசியை இறக்கி வச்சுக்கலாம். இந்த மாசி வந்து நம்ம சாம்பாருக்கு இல்லை ரசம் சாதம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாசி கருவாடு. நல்லா வதக்கும். இப்போ நேரம் வதக்கிக்கிட்டே இருக்கணும், சிம்மில் வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கணும். தக்காளி எல்லாம் நல்லா வெந்து தோல் வந்து வறண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிற வேண்டியதான். நல்லா வெந்து வதக்கணும். பாருங்க எப்படி வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த தோலெல்லாம் கலண்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகம், இன்னும் கொஞ்சம் மாசி நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி தோலே தெரியாது, அந்த அளவுக்கு தோல் சுருண்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மாசி கருவாடை இறக்கி நல்லா சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாசி கருவாடு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக டிஷ் இது. நம்ம சாப்பாட்டுக்கு தயிருக்கு சாப்பிட்டுக்கலாம், ரசத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், சாம்பார் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் மாசி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி நல்லா சுருண்டுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லாயிருக்கும். இதை வந்து மேக்ஸிமம் ஒரு 3 பேர் வந்து சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.